டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? இப்போ வரைக்கும் கமல் படம் எதுவுமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. அப்போ அடுத்த வருஷம் எந்த கமல் படமும் ரிலீஸ் ஆகாதான்னு திருநெல்வேலியிலேருந்து பாண்டியன் கேட்டிருக்காங்க. தன்னுடைய அடுத்த படத்தை நிச்சயமாக ஜனவரியில் தொடங்கி விட வேண்டும் அப்படின்றது தான் இப்போதைக்கு கமல்ஹாசனுடைய திட்டமாக இருக்கிறது. அது தள்ளி போனாலும் கூட அந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கமல்ஹாசனுடைய ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரதீப் ரங்கநாதன் படம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு மதுரையிலேருந்து அமுதா கேட்டிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை தான் இப்போ எழுதிட்டு இருக்காரு. அநேகமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ராதிகா அவர்கள் நடிச்சிருக்க தாய் கிழவி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? அந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக அவங்கள நீங்கள் இன்டர்வியூ எடுப்பீங்களான்னு கதிர் முக்கூடல்லேருந்து கேட்டிருக்காங்க. தாய்க்கிழவி திரைப்படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி என்று வெளியாகிறது என்று அந்த பட நிறுவனம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த படம் வெளியிட்டும் போது நிச்சயமாக ராதிகாவுடைய நேர்காணலை பெற முயற்சி பண்ணுறேன். ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் எவ்வளவு சதவீதம் முடிஞ்சிருக்குன்னு முத்துபாலன் செல்வபுரம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜெயிலர் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய 80% முடிவடைந்து விட்டது. சூர்யா விக்ரம் 2 பேருமே சேர்ந்து பாலா டைரக்ஷனில் திரும்பவும் நடிப்பாங்களான்னு சங்கர் சேரன்மாதேவியிலேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யாவும் விக்ரமும் இணைந்து பாலாவுடைய இயக்கத்தில் நடிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பில்லை. அசோக் செல்வன் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துமே தமிழ் சினிமாவில் அவருக்கான இடத்தை இன்னும் பிடிக்காமல் இருக்காரு. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சடையபுரம்லேருந்து மைக்கேல் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்கிறது அப்படின்னா அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதுக்கு பல காரணிகள் இருக்கின்றன. அசோக் செல்வனை பொறுத்த வரைக்கும் அவர் இளைஞர். அதனால் நிச்சயமாக மிக விரைவிலேயே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நடிகர் சூர்யா விஜய் 2 பேருமே சேர்ந்து நடித்த 2 படமுமே வெற்றி படங்களாக அமைஞ்சது. இருந்தும் ஏன் அவங்க தொடர்ந்து சேர்ந்து படம் பண்ணலைன்னு காவியா வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சூர்யா விஜய் ஆகிய இருவரும் இணைந்து நடித்த காலகட்டத்தில் விஜய் வளர்ந்த நடிகராகவும் சூர்யா வளர்ந்து கொண்டிருக்கின்ற நடிகராகவும் இருந்தார். இப்போ சூர்யாவும் வளர்ந்து விட்ட ஒரு நடிகர். அதன் காரணமாக தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கின்ற படங்கள் உருவாகலை. ஒரு காலத்தில் ஹிந்தி சீரியல்களுக்கு தமிழில் அதிக மவுஸ் இருந்தது. அதே மவுஸ் இன்றைக்கும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு தன்யா மைசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஹிந்தி சீரியல்களுக்கு மிகப்பெரிய மவுஸ் தமிழ்நாட்டில் இருந்தது உண்மைதான். ஆனால் இப்போ அப்படிப்பட்ட செல்வாக்கு ஹிந்தி சீரியல்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியிலே இருப்பதாக தெரியல. ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் பண்ணால் சுரேஷ் கிருஷ்ணா ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பரமசிவன் மத்திஹல்லியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிக்கு கதை சொல்ல சுரேஷ் கிருஷ்ணா முயற்சி செய்யாமல் இருந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரஜினிக்கு கதை சொல்ல முயற்சி செய்தார், சொல்லவும் செய்தார் சுரேஷ் கிருஷ்ணா. படையப்பா படத்தில் நடித்த லக்ஷ்மி அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு லக்ஷ்மி ஹாசன்லேருந்து கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி பொதுவாகவே அதிகமான திரைப்படங்கள் இப்போ நடிக்கிறதில்ல. அப்படி அவர் நடிக்கின்ற படங்களும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ் படங்களாக இருப்பதில்லை. ஒரு தெலுங்கு படங்களையும் அவ்வப்போது சில கன்னட படங்களும் நடித்து கொண்டிருக்கிறார் அவர். நடிகர் கவின் நடிக்கிற அடுத்த படம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குன்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கவினின் அடுத்த படத்துடைய படப்பிடிப்பு பரபரப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பா விஜய் அவர்கள் இப்போவும் தமிழ் படங்களுக்கு பாடல் எழுதுறாரான்னு திருப்பதியிலேருந்து சந்துரு கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலையே. எந்த காலகட்டத்திலும் பா விஜய் பாடல்கள் எழுதுறதை நிறுத்தியதும் இல்லை, அவரை ஆதரிப்பதை இயக்குநர்கள் நிறுத்தியதும் இல்லை. இப்போதும் பல படங்களுக்கு பாடல் எழுதி கொண்டிருக்கிறார் பா விஜய். நடிகர் பாலையாவும் KS ரவிக்குமாரும் சேர்ந்து தமிழ் படம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. ஏற்கனவே தெலுங்குல பாலகிருஷ்ணாவோடு இணைந்து KS ரவிக்குமார் பணியாற்றியிருக்கிறார். அவர்கள் இருவரும் இணைந்து தமிழ் படம் ஒன்றிலே பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஜனநாயகன் பராசக்தி இந்த 2 படங்களில் எந்த படம் வெற்றி அடையும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் பராசக்தி ஆகிய 2 படங்கள் வெளியானதுக்கு பின்னால் இந்த கேள்வி கேட்டிங்கன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்கும். 2 படங்களுமே இன்னும் வெளியாகலை. அப்படி இருக்க இதில் எது வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் என்ன கிளி ஜோசியக்காரரா? எம்ஜிஆர் நம்பியார் 2 பேருமே நிஜ வாழ்க்கையில் நண்பர்களாக இருந்தாங்களான்னு சிவகாமி தேனியிலேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் தான் எம்ஜிஆரும் எம்என் நம்பியாரும் ஆக்ரோஷமாக மோதிக்கொள்வார்களே தவிர நிஜ வாழ்க்கையில் அவர் இருவரும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்தார்கள். சுந்தர்சி அவர்கள் விஷாலை வச்சு ஆக்ஷன் அப்படின்னு நல்ல ஆக்ஷன் படம் எடுத்தார். எதனால் அந்த படம் சரியாக போகலைன்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஆக்ஷன் அப்படின்ற பேரில் சுந்தர்சி எடுத்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தன. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த ஆக்ஷனோடு கொஞ்சம் கதை இருக்கணும் இல்லையா? அந்த கதை அந்த படத்திலே சரியாக அமையவில்லை. அதன் காரணமாக தான் ஆக்ஷன் திரைப்படம் வெற்றி படமாக அமையவில்லை. அந்த காலத்தில் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கதையை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த கதை இமீடியட்டாக எந்த நடிகருக்கு போகும்னு சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் நடிக்க இருந்த பல திரைப்படங்களை
படங்களில் சிவாஜி நடித்திருப்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நிராகரித்த கதைகளில் ஒரு சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போன கதைகள். அப்படிப்பட்ட கதைகளில் தான் சிவாஜி நடித்தார். சித்ரா சார், நீங்கள் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் பிளேயர் சீக்கா மாதிரி இருக்கீங்க. அவரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களான்னு மதுரையிலேருந்து சீனும் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கிரிக்கெட் வீரரை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பொதுவாகவே எனக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இல்லாதது கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். சமீபத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வந்த கொம்பு சிவி படத்துடைய பாடல் எதுவுமே பெருசாக ஹிட் ஆகலை. யுவனோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய பாடல்கள் ஹிட் ஆகலைன்னா அதுக்கு வேறு ஒரு காரணமாக இருக்க முடியும். யுவன் சங்கர் ராஜா தான் காரணம். தியாகராஜ பாகவதர் படங்கள் ஏதாவது ஓடிடியில் இருக்கான்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவதருடைய படங்களை பார்ப்பதற்காகத்தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, அவருடைய பல படங்கள் ஓடிடி தளங்களிலே காண கிடைக்கின்றன. அதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்று ஒரு தகவல். கே பாலச்சந்தருடைய கவிதாலயா நிறுவனத்துக்காக எஸ்பி முத்துராமன் இயக்கத்திலே உருவான திரைப்படம் தான் வேலைக்காரன் என்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு டெல்லி அருகே நடைபெற்று கொண்டிருந்த போது அந்த படத்துக்காக சில பாடல் காட்சிகளை படமாக்க வேண்டியிருந்தது. அப்போது அந்த பாடல் பதிவு இருக்க அது முடிவு பெற்றிருக்கவில்லை. பொதுவாக இது போன்ற சந்தர்ப்பங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இயக்குனர் தன்னுடைய உதவியாளரை சென்னையில் விட்டு பாடலை பதிவு செய்து தனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்வார். ஆனால் எஸ்பி முத்துராமனை பொறுத்த வரைக்கும் அவருடைய உதவியாளர் யாரும் சென்னையில் இல்லை, எல்லாரும் அங்கே இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எஸ்பி முத்துராமனுக்கு உதவும் வந்து யார் தெரியுமா? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான கே பாலச்சந்தர். உங்களுடைய பாடல் காட்சிக்கான சூழலை என்கிட்ட சொல்லுங்கள், அதை நான் இளையராஜாவிடம் எடுத்து சொல்லி உங்களுக்கான பாடலை வாங்கி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்ன பாலச்சந்தர் சொன்னதோடு நிற்காமல் இளையராஜாவை சந்தித்து அந்த பாடலுக்கான காட்சியை விளக்கி அந்த பாடலை பதிவு செய்து எஸ்பி முத்துராமனுக்கு அனுப்பிய போது அப்படியே நெகிழ்ந்து போனார் எஸ்பி முத்துராமன். அவர் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் இந்த வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் அதை செய்தார் என்றால் சினிமா மேலே அவருக்கு இருந்த ஆர்வமும் என் மேலே அவருக்கு இருந்த அக்கறையும் தான் காரணம் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் எஸ்பி முத்துராமன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co. டூரிங் டாக்கிஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க.